Hey guys, welcome to our channel. நம்ம சேனல் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஜிலாக்கர் பற்றி பார்க்க போகிறோம். டிஜிலாக்கர் வந்து என்னதுக்குலாம் யூஸ் ஆகுது, அதை பற்றி எப்படிலாம் அது டாக்குமெண்ட் வந்து நம்ம சாஃப்ட் காப்பியாக டவுன்லோட் பண்ணலாம், அதை பற்றி என்ன அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ டிஜிலாக்கர் பற்றி ஏன் பேசுகிறோம்னா, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நியூஸில் வந்து ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க. என்னென்னா டிஜிலாக்கர் வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து அப்லோட் பண்ணிக்கலாம், அதாவது எல்லா இடத்துலையுமே காமிச்சா ஓகே அப்ரூவ் அது வந்து சப்மிட் ஆகும். ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா யூஜிசி பல்கலைக்கழக மானியக்குழு அப்படின்றவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது இப்போ வந்து காலேஜில் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஏர்போர்ட், பேங்க், உங்களுக்கு வேறு எங்கே ஒரு கவர்மெண்ட் ஒர்க்காக போனாலும் டிஜிலாக்கரில் இருக்கிற அந்த காப்பி வந்து அப்லோட் ஆகும் அப்படின்றது ஃபஸ்ட்டு இருந்தே ஒரு ரூல் இருக்குது. அதனால் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து சடனாக வந்து எதனா ஒரு அர்ஜென்ட்டில் வந்து மறந்துட்டு போயிட்டு இருந்தாலும் நீங்கள் வந்து டிஜிலாக்கரில் உங்களோட இதை வந்து சர்டிஃபிகேட் வந்து சாஃப்ட் காப்பியாக டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக அவங்களுக்கு காமிச்சு வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களோட வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். ஓகே, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களோட லேப்டாப்பில் சிஸ்டம் எடுத்துக்கோங்க. சிஸ்டமில் போய்ட்டு உங்களுக்கு எந்த ப்ரௌசர் இருக்கோ அந்த ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது வந்து லேப்டாப்பில் தான் பண்ண முடியுமா, அப்புறம் எப்படி எல்லா இடத்துலையும் லேப்டாப் எடுத்துகிட்டு போய் அங்கே எப்படி காமிக்க முடியும்னு நீங்கள் ஒரு கொஷின் கேட்கலாம். அதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது. என்னென்னா ப்ளே ஸ்டோரில் வந்து டிஜிலாக்கர்ன்ற ஆப் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக அதுலேயும் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் எல்லாருமே மொபைல் ஃபோன் தான் இருக்கும், மொபைல் ஃபோன் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணாங்க. அப்புறம் நீங்கள் எல்லா இடத்துக்கும் அதை தான் எடுத்துகிட்டு போக முடியுது, லேப்டாப் எடுத்துகிட்டு போய்ட்டு தான் காமிக்கணுன்றதான் நெசசிட்டி இல்லை. நம்ம எப்படி இது என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லேப்டாப்பில் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு மொபைல் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளோட ப்ரௌசரில் சர்ச் பாரில் வந்து டிஜிலாக்கர் அப்படின்றது வந்து டைப் பண்ணுங்கள். டிஜிலாக்கர்னு டைப் பண்ண உடனே இந்த இதில் பார்த்தீங்கன்னா www.digilocker.government.in இந்த வெப்சைட்டில் உள்ளே போனோம். இதோட டேரக்ட் வெப்சைட் லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிஜிலாக்கர்னு அப்படின்னு இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. டிஜிலாக்கர் ஏற்கனவே சைன்இன் வச்சுருந்த அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா சைன்இன் கொடுத்து உள்ளே போய்க்கோங்க. அப்படி அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா சைன்அப் கொடுங்க. இப்போ நான் ஏற்கனவே எனக்கு அக்கௌண்ட் இருக்குது, அதனால் நான் சைன்இன் கொடுக்கலாம். பட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் சைன்அப் கொடுக்குறேன். இதில் என்னென்ன ப்ராசஸ்னால், ஃபஸ்ட்டு உங்களோட ஃபுல் நேம் என்று நீங்கள் என்டர் பண்ண சொல்கிறாங்க. ஃபுல் நேம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் வந்து எப்படி என்ன கொடுக்க முடியாது, உங்கள் ஆதார் எப்படி இருக்கோ அந்த நேம் தான் கொடுக்கணும். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் பேஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா உங்களோட ஆதார் கார்டு லிங்க் பண்ணதுனால தான் இந்த டேட்டாஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் ஆகுது. ஸோ உங்களோட ஆதார் கார்டில் எப்படி நேம் இருக்கோ அந்த நேம் மட்டும்தான் இங்கே வந்து எலிஜிபிள் எடுத்துக்கும், அக்செப்ட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் வந்து உங்கள் ஆதார் கார்டு இருக்க டேட் ஆஃப் பர்த், மந்த், இயர் அதை கொடுத்துக்கோங்க. மேலாக ஃபீமேலாக அந்த உங்களோட ஜெண்டர் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து கம்பல்சரி என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து 2 டைப் செக்யூரிட்டி பாஸ்வேர்ட்ஸ் இருக்குது, பின் இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் அத்தன்டிகேஷன் இருந்துச்சுன்னா உங்களோட மொபைல் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் செட் 6 டிஜிட் செக்யூரிட்டி பின்னு அப்படின்னு கொடுப்போங்க. நீ ஒரு 6 டிஜிட்டில் வந்து உங்களோட செக்யூரிட்டி பின்னை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய மெயில் ஐடி வந்து நெசசிட்டி கிடையாது, அது உங்களோட தேவைன்னா கொடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து உங்கள் ஆதார் கார்டு வந்து ஆதார் நம்பர் வந்து கம்பல்சரி கொடுத்துட்டு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சுன்னா சைன்இன் கொடுத்துக்கோங்க. சைன்இன் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் சைன்இன் அக்கௌண்ட் பேஜ். இப்போ வந்து உங்களுக்கு சைன் அப் பண்ணிவிட்டு உங்களோட அக்கௌண்ட் உங்களோட ஆதார் நம்பரும் உங்களோட செக்யூரிட்டி பின்னும் போட்டிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். இப்போ நான் என்னோட ஆதார் நம்பர் இல்லை மொபைல் நம்பர் கொடுக்க போகிறேன். என்னோட ஆதார் நம்பர் நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு 6 டிஜிட் செக்யூரிட்டி பின்னு வச்சுருக்கேன், அந்த பின்னையும் கொடுத்துட்றேன். இப்போ நான் சைன்இன் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், அதாவது உங்களோட ஆதார் கார்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி ரிசீவ் ஆகணும் உடனே அந்த ஓடிபி வந்து இங்கே என்டர் பண்ணிடுங்க மறக்காமல். இப்போ என்னோடய ஓடிபி வந்து எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. ஓடிபி போட்டுட்டு 6 டிஜிட்டில் ஒரு ஓடிபி வரும், அந்த நம்பரை போட்டுட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி என் நேம் ராஜசேகர் வெங்கடேசன் அப்படின்றது வந்துருச்சு. இப்போ நான் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் இங்கே வந்து இஷ்யூ பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத வந்து நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் இருக்குது, இஷ்யூ டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, சர்ச் டாக்குமெண்ட்ஸ். அதாவது நீங்கள் இப்போ போய்ட்டு எனக்கு தேட முடியல அப்படின்றதுனால சர்ச் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் என்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றது. அப்படி இல்லை அப்படின்னா இஷ்யூ டாக்குமெண்ட்ஸ் இல்லை மை ட்ரைவில் போய்ட்டு
நீங்கள் என்ன ஃபோல்டர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா, அதாவது உங்களோட டிஜிலாக்கர் ட்ரைவ்னு ஒன்று இருக்கும், அதில் எதனா ஃபோல்டர் வச்சுருந்தீங்கன்னா உங்களை அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை மை ப்ரொஃபைலில் போய்ட்டு உங்களுக்கு எதனா எடிட் பண்ணணும், ஆட் பண்ணணும் அப்படின்றத இங்கே வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதிலே ஆட் நாமினி கொடுத்து உங்களோட இன்னொருத்தர் யாருனா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோமில் போயிட்டீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா, டாக்குமெண்ட் பைட் நீடட்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எனக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும், அந்த டாக்குமெண்ட் யுவர் யூஸ்டு டாக்குமெண்ட்ஸ்னு வருது. இதை செக் பண்ணி பார்க்கணும். வியூ ஆல் கொடுத்தீங்கன்னா நான் இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வச்சிருக்கணும் அந்த டாக்குமெண்ட்டோட லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்க இங்கே வந்துருச்சு. இப்போ நான் வந்து ஒரு 7 டாக்குமெண்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணி வச்சிருக்கேன். என்னன்னா ஆதார் கார்டு எனக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். கோவிட் வேக்சின் சர்டிஃபிகேட், ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம கோவிட் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்க முடியாது. இதில் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். எங்கே போனாலும் இந்த சர்டிஃபிகேட் வந்து காமிச்சிக்கலாம். டிரைவிங் லைசன்ஸ், அதே மாதிரி உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸை வந்து இங்கே வச்சு இது பண்ணிக்கலாம். 2 பேன் வெரிஃபிகேஷன் ரெக்கார்டு, அப்படின்னா பேன் கார்டு தான். பேன் கார்டு வந்து ஒரு காப்பி மாதிரி கொடுப்பாங்க, அதையும் இங்கே வச்சு இருக்கலாம். அப்புறம் 10th மார்க் ஷீட், பாஸ்புக் சர்வீஸ். பாஸ்புக் சர்வீஸ் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு போகிறீங்க, சடனாக ஒரு அர்ஜென்ட்டில் போகும்போது உங்களோட பாஸ்புக் வந்து மறந்துட்டு போகிறீங்க. அப்போ போய்ட்டு இல்லை சார் நீங்கள் பாஸ்புக் எடுத்தால் தான் உங்களோட இதை உங்களோட ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒன்றும் பதற தேவையில்ல. உங்களோட இந்த வந்து பார்த்தீங்கன்னா டிஜிலாக்கரில் இருக்கிற பாஸ்புக்கை எடுத்து அவங்கக்கிட்ட காமிச்சிங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நான் ரீசெண்டாகவே எனக்கு ஃபேஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து பாலிசி டாக்குமெண்ட் நான் கேர் இன்சூரன்ஸில் வந்து ஒரு பாலிசி போட்டிருந்தேன், அதுக்கான இன்சூரன்ஸ் காப்பியும் இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது மட்டுமா தான் பண்ண முடியுமா, வேறு எதுவும் பண்ண முடியாதா அப்படிலாம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச் டாக்குமெண்ட்ஸில் போனீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பாப்புலர் டாக்குமெண்ட்ஸ் ஆதார் கார்டு, கோவிட் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட், டிரைவிங் லைசன்ஸ், வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது உங்களோட வண்டி நீங்கள் வெஹிக்கிள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இது பண்ணிக்கலாம். ரேஷன் கார்டு பண்ணிக்கலாம், எஸ்எஸ்சி மார்க் ஷீட் பண்ணிக்கலாம், 12th மார்க் ஷீட், HSC மார்க் ஷீட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது உங்களோட கவர்மெண்ட்டில் என்னென்ன வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கணும்னா இப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் எந்த ஸ்டேட்ன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் தமிழ்நாடு கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு பர்த் சர்டிஃபிகேட் வேணால் நான் பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்துக்கலாம், டெத் சர்டிஃபிகேட் வேணால் டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் இஷ்யூ பண்ணியிருக்காங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸும் இங்கே மென்ஷன் ஆகும். இதில் உங்களுக்கு எது வேணுமோ அது சர்ச் பண்ணி இப்போ இன்கம் சர்டிஃபிகேட் தான் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் எங்கே பார்த்துருக்கீங்கன்னா சேவை மையம், அதாவது உங்கள் தாலுக்கா ஆஃபீஸில் சேவை மையம்னு ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. அதோட வேலிடிட்டி இயர் 1 இயர் இருக்கும். அதுக்குள்ளே எனக்கு இந்த சர்டிஃபிகேட் இங்கே வேணும் அப்படின்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது மட்டும் தானே இருக்குன்னு இன்னும் எவ்வளோ சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்களோ அந்த எல்லா சர்டிஃபிகேட்டுமே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 12th மார்க் ஷீட் இருக்குது, 10th மார்க் ஷீட் இருக்குது, டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது. இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே தமிழ்நாடு ஸ்டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் எதனா வந்துச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா CSC வச்சுருக்காங்க, காமன் சர்வீஸ் சென்டர் வந்துருக்காங்க. அவங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் எதனா வேணும்னா அப்படி இருக்கலாம். அப்படி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் 29 டாக்குமெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் வச்சுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது பேன் கார்டு வந்து வச்சுருப்போம். நெக்ஸ்ட் பண்ணால் இந்தியன் ஆயில் எதனா வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் ஆயில் எதனா ஒரு கஸ்டமர் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அவங்க இது கார்டு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். அப்புறம் ஆதார் கார்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை, இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட். நீங்கள் வேணும்னா இங்கே தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வேறு எதனா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது, அதாவது என்னென்ன யூனிவர்சிட்டி இருக்கோ அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டியும் இந்தியாவில் இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டியுமே இங்கே ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் தமிழ்நாடுனா மேக்ஸிமம் பெரியார் யூனிவர்சிட்டி இருக்கும், இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கும், எக்ஸ்ட்ரா என்னென்ன யூனிவர்சிட்டி இருக்கோ அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கவங்க இங்கே சர்ச் பண்ணி உங்களோட அந்த யூனிவர்சிட்டியில் அதாவது மார்க் ஷீட்டில் கொடுத்துருக்க நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்டர் பண்ணிங்கன்னா உங்களோட இங்கே யூனிவர்சிட்டி மார்க் ஷீட் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தேட முடியல, ரொம்ப அதிகமாக இருக்குன்னா இங்கே மேலே சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து நீங்கள் தேடிக்கலாம். ஓகே, இங்கே வந்து உங்களோட யூனிவர்சிட்டி வந்து செக் பண்ணி உங்களோட இதை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டர்ஸ் வந்து வச்சுருந்தீங்கன்னா அது வந்து நீங்கள் இதெல்லாம் போடணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் அப்லோட் ஃபைல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு அப்லோட் கொடுத்து இதை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் உங்களோட இதில். நீங்கள் அதாவது இஷ்யூடு டாக்குமெண்ட்ஸ், அதாவது அவங்க ப்ரொவைட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் நம்மளால் இதில் அப்லோட் பண்ணி வைக்க முடியுமா? நம்ம எதுவும் டாக்குமெண்ட் வச்சுருக்கோமே, தேர்ட் பார்ட்டி டாக்குமெண்ட்ஸ் எதனா வச்சுருக்கோமே, அதை அப்லோட் பண்ண முடியாதா? அப்லோட் பண்ணாமல் முடியாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவ்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஒன்று ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், அதாவது மேக்ஸிமம் 1 GB நினைக்கிறேன், 1 GB கொடுத்துருக்காங்க. அந்த இதில் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது ஒரு க்ளவுட் சர்வீஸ் மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உங்கள் ப்ரொஃபைல் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படிடா இதில் வந்து ஆதார் கார்டு வந்து இது பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஆதார் கார்டு வந்து இங்கே உங்களுக்கு விசிபிள் ஆகும். இதுதான் வந்து என்னோடய ஆதார் கார்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய டிரைவிங் லைசன்ஸ், மை டிரைவிங் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிள் ஆகும்.
இப்போ அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ வந்து எப்படி இதில் ஆட் பண்ணலாம் அப்படின்ற ப்ராசஸ் ஒரு சில இதை பார்க்கலாம். இப்போ என்னோடய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது. இந்த டிரைவிங் லைசன்ஸை நான் இப்போ டெலீட் பண்ண போகிறேன். என்னோடய டிரைவிங் லைசன்ஸ் வந்து நான் இப்போ டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணோடனே ஷுர் கன்ஃபார்மாக இல்லை டெலீட்டாக கேன்சல்னு கேட்கும். நீங்கள் வந்து டெலீட் கொடுத்துக்கோங்க. டெலீட் கொடுத்துட்டிங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் டெலிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. எப்படி இப்போ ஆட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்ச் டாக்குமெண்ட்ஸ் போயிருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மேலேயே இருக்கும் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்லாம் மோஸ்ட் பாப்புலர் டாக்குமெண்ட்ஸ். இதில் மேக்ஸிமம் உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. இப்போ நான் டிரைவிங் லைசன்ஸ் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன இத்தனை டிரைவிங் லைசன்ஸோட காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டோட அவங்கவுங்க ஸ்டேட்டுக்கான டிரைவிங்ஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிபார்ட்மெண்ட்டோட இது இருக்குது. இப்போ நீங்கள் என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட ஸ்டேட் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ ஏன்டா இங்கே நேமோ டேட் ஆஃப் பர்த்தும் இங்கே ஆட்டோமேட்டிக்காக வியூ ஆகுதுன்னா அப்படின்னா எல்லாமே ஆதார் கார்டோட வேலைகள். அதாவது ஆதார் கார்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்கன்னா அந்த ஆதாரோட டேட்டா பேஸில் இருக்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே ஆட்டோமேட்டிக்காக என்டர் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒர்க்குனா டிரைவிங் லைசன்ஸோட நம்பர் மட்டும் என்டர் பண்ணிங்கன்னா அவங்க அப்லோட் பண்ணியிருக்கிற டிரைவிங் லைசன்ஸை வந்து உங்களோட டிஜிலாக்கரில் வந்து சேவ் ஆகிடும். இப்போ என்னோட டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை வந்து நான் என்டர் பண்ண போகிறேன். இப்போ என்னோடய டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் நான் வந்து என்டர் பண்ணிட்டேன். இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஐ ப்ரொவைட் மை கன்சல்ட் டிஜிலெட்டர், அதாவது நீங்கள் வந்து இஷ்யூ பண்ணி நீங்கள் தான் இது பண்ணுறீங்களா அப்படின்றது ஒரு இது கேட்குறாங்க. உங்களோட டாக்குமெண்ட்டை வந்து ஃபெச் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. அப்ரூவ் கேட்குறாங்க. ஓகே கிளிக் பண்ணிவிட்டு கெட் டாக்குமெண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா யுவர் ரெக்வஸ்ட் ஹஸ் பின் சப்மிட்டட், ப்ளீஸ் வெயிட் ஃபார் தி கன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி யூசர். அதாவது அந்த டேட்டாபேஸ்லேருந்து உங்களோட இதை வந்து ஃபெச் பண்ணுறதுக்கு ஒரு சில டைம் ஒரு நிமிஷம் இல்லை 2-3 மினிட்ஸ் ஆகும். மேக்ஸிமம் ஒரு நெட்வொர்க் எல்லாமே கிளியராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து உங்களோட ப்ராசஸ் நடந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாடு சிம்பிள் போட்டு டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு போட்டு இங்கே வந்துடுச்சு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் வந்து இங்கே வந்து வியூ ஆகும். அப்படி இல்லை எனக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் ஆகலை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோட் சிம்பிள் இருக்குங்களா, இங்கே கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். இது ஒரு சில டைமில் காமிக்காது. ஒரு டைம் சில டிரைவிங் லைசன்ஸ் எரர் அந்த மாதிரி எதனா வரணும். என்னன்னா பேக்ரவுண்டில் எதனா ப்ராசஸ் ஸ்லோவாக இருக்கும், இல்லை உங்களோட நெட்வொர்க் கனெக்ஷன் வந்து ஸ்லோவாக இருக்கும். அதனால் மேபி சான்சஸ் இருக்குது. அப்படி அந்த சமயத்தில் என்ன பண்ணலாம்னா இங்கே ரீஃப்ரெஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களோட எல்லா டாக்குமெண்ட்டும் ஒரு டைம் ரீஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த இது வந்து கரெக்டாக வந்துடும். பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ரீஃப்ரெஷ் ஆகிட்டு என்னோடய டாக்குமெண்ட் வியூ ஆகுது.